வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விதியின் வழி யூடியூப் சேனல். வாங்க இப்போது நம்ம கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் கொரோனா தடுப்பூசி ஷெடியூல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது கொரோனா ஷெடியூல் எப்படி நம்ம டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது, டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நமக்கு மருந்து அவைலபிள் இருக்கா, எத்தனை வயசு வரை இன்ஜெக்ஷன் தடுப்பூசி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் என்னோடய பின்கோடு கொடுத்தேன், சர்ச் பண்ணினேன். எனக்கு பக்கத்தில் உள்ள நியர்பை ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் வந்திருக்கு. குமராட்சி பிரிகேட் 7 டைம் ஸ்லாட் எனக்கு வந்திருக்கு. 9 to AM 11 to 1. நான் 9 to 11 கொடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்ததுனால ஆல்ரெடி உங்களுக்கு நேம் வந்துச்சு. டேட் 22 May 21. ஒரு கேப்சா உங்களுக்கு கோடு கொடுத்துருக்கோம். அந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேப்சாவை கண்டினியூ கொடுத்துருங்க. சக்ஸஸ்ஃபுல், உங்களுக்கு ஷெட்யூலு அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணாத உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறது எப்படி வாங்க பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மொபைலில் டவுன்லோடு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் நேமு வந்துடும், உங்கள் ஆதார் கார்டு நம்பர் வந்துடும். நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருங்களோ ஆதார் கார்டு, அந்த ஐடி ப்ரூஃப் வந்துடும். நீங்கள் இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். அப்புறமேல் ஷெட்யூல் நீங்கள் இப்படி தான் ஷெட்யூல் கொரோனா தடுப்பூசிக்கு நீங்கள் ஷெட்யூல் இப்படி தான் நீங்கள் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். கொரோனா தடுப்பூசி ஷெட்யூல் அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மொபைலில் டவுன்லோட் ஆகிடுச்சு. அங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு நம்ம மொபைலில். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு ஷெட்யூல் டைமு 16 May 21, 9 to 6 PM. பர்ஃபெக்ட் டைம் 9 to 11 மணிக்குள்ளே நீங்கள் போயிடணும். 9 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். உங்கள் நேம் பார்த்துங்க, நேம் வந்துச்சு. உங்கள் ஐடி ப்ரூஃப் நம்பரு, செலக்ட் கோடு நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கோங்க அந்த ஐடி ப்ரூஃப் டீட்டெயில் வந்துச்சு. ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம், அதனால் ஆதார் கார்டு வந்துச்சு. நீங்கள் ஷெட்யூல் போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த டேட்டில் என்னால் போக முடியல, நான் வேறு டேட்டில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் அடுத்த டேட்டு தள்ளி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஷெட்யூலை தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டை போய்ட்டு நீங்கள் இதே ஆப்ஷன் தான் போயிட்டு உங்களுக்கு மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து சர்ச் பண்ணி ஷெட்யூலை டேட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் பார்த்துடுங்க. இது உங்கள் விதியின் வழி யூடியூப் சேனல். நன்றி.